அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் வெட்டனரி எஜுகேஷனுக்கு 4வது ரவுண்டு 4th ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இதில் என்னென்னா, கட் ஆஃப் மார்க்கு அண்டு எலிஜிபிலிட்டி, எப்போ ஷெட்யூல் டேட்டு, இந்த ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை பேசுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் அப்டேட் பண்ண சொல்கிறோம். சரி, அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பார்க்கணும். 4th ரவுண்டு இது வரைக்கும் 3 ரவுண்ட்ஸ் முடித்து டேட்டு கவுன்சிலிங் ரிப்போர்ட்டிங் டேட்லாம் கொடுத்து 18 நவம்பர் 18 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வேக்கன்சியும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். இந்த இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட்டு ஒரு பொசிஷன் நடக்கும். அதுக்கடுத்து இந்த வேக்கன்சி அகாடமிக் கவுன்சிலிங் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பிபிஎஸ்சிக்கு வந்துட்டு இந்த குரூப்புக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஒகேஷ்னல் இந்த அகாடமிக் கவுன்சிலிங் பார்க்குறப்ப வேக்கன்சி பொசிஷன் என்ன இருக்குது, 25 படி மொத்தமே 9 சீட் இருக்குது. அந்த யாருக்கு என்னன்றதை சொல்லியிருக்கு. பிசி 1, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 2, எஸ்சிஏ 1. இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 27 லாஸ்ட் டேட்டு, மறந்துடாதீங்க. இதில் முக்கிய ஷெட்யூல் இதுதான், கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் கட் ஆஃப் மார்க்கு. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட டெலிஃபோன் கால்ஸ் வந்துச்சு நமக்கு. என்னென்னா, அந்த கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை சார், கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ், இதை கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டு விஷயம், டேட்டு என்றைக்கு, டேட்டு யாருக்கு இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் என்றைக்கு, ப்ளஸ் ரெகுலர் கவுன்சிலிங், அதுக்கடுத்து இவங்களுக்கு யாருக்குன்னா இந்த ரீஅலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த ஜெனரல் கவுன்சிலிங் மாதிரி அந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்கிறது 25லேருந்து 27 அது முடிஞ்சிருச்சு விட்ருங்க. அது முடிஞ்சிருச்சு மீன்ஸ் அவங்களது ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? இந்த 4th கவுன்சிலிங் ஷெட்யூல் இதை கொடுத்துருக்கு இல்லையா, அகாடமிக் ஸ்ட்ரீம் ஆன்லைன், இதுதான் முக்கியமானது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே கலந்துக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரிஃபரன்சஸை ஃபில் பண்ண முடியும். இன்எலிஜிபிளும் பண்ண முடியாது. இன்எலிஜிபிள்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை தான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம். அதை தான் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் கவுன்சிலிங் டேட்டு. ஓகேங்களா? இதோட கட் ஆஃப் பற்றியும், இது எலிஜிபிலிட்டி நத்திங் பட் கட் ஆஃப் தாங்க. அதை வச்சு தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்குது. வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், கவுன்சிலிங் எப்படி கலந்துக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது இருக்குது, என்ன ஏதாவது ஃபீஸ் இருக்குதா இல்லையா. பொதுவாக இது ஃபீஸ் கிடையாது, கவுன்சிலிங் ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் கவுன்சிலிங்கு the eligible cutoff will be displayed in the Tanuvas website before the start of counseling. எலிஜிபிள் கட்டப்பாங்கிறது உங்கள் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டாங்க, அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இன்டிமேஷனும் போயிருக்கும் உங்களுக்கு, எஸ்எம்எஸ் இமெயில் அங்கேயும் வந்திருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்குது. அதிலேருந்து பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டிசிபேஷன் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இது கலந்துக்கிறதுனால கவுன்சிலிங் கலந்துக்கிறது சீட்டு கேரண்டிலாம் கிடையாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இருக்குது. அலாட்மெண்ட் எப்போ வருது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.